ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவு வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பப்போ ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும் இல்லையா? சூப்பரான ரோல்ஸ் ஜூஸியாக அப்படி சீஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? டிசம்பர் ஃபுல்லாகவே பார்ட்டி கேதரிங் ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க, செம்ம சூப்பராக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பட்டர் இல்லைனா ஆலிவ் ஆயில குக் பண்ணுங்க, அப்பதான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஆனியனை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா பிங்கிஷ் கலர் ஆகிற முடி வெயிட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீல வாக்கில் ஆனியன் மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெஜிடேரியன் என்ன பண்ணுறதுன்னா சிக்கன் பதில் கண்டிப்பாக பன்னீர் சேர்த்துக்கங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ வதங்கறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இல்லாதவங்க தக்காளி பழத்தை முழுசாவே கட் பண்ணி போட்டுக்கங்க. பெப்பரிக்கா, ஆரிகானோ அண்ட் பார்சலி 3 சேர்த்திருக்கேன் நான். உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா வேணுமோ உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி மாத்தி சேர்த்துக்கங்க. லாஸ்டா ஹாஃப் கப் அளவுக்கு குக்கிங் கிரீம் சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியமான டேஸ்ட் கொடுக்குங்க. இதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க விரும்புறாங்கன்றத பார்த்து நீங்க சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமா காணும் கலர் அட்ராக்டிவா இருக்கணும்ன்றக்கா ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். இந்த வீடியோல நீங்க பார்த்திருக்க இந்த மசாலாஸ் எல்லாமே டிட்டோ நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா டிஃபரெண்ட் ஃபிளேவர்ல இருக்கும். இன்னைக்கு நான் டொர்ட்டிலா பிரெட் தான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா பெரிய சப்பாத்தியா போட்டுக்கங்க, கொஞ்சம் திக்கா. உங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சீஸ் பிடிக்குமோ அவ்வளோ சீஸையும் உள்ள வச்சு லைட்டா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இதுக்கு நீங்க வேற வேற ஷேப்ல கூட நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லாஸ்டா போட்ட கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது, லைட்டா கிரன்ச்சியா இருக்க மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா இருக்க மாதிரி ஒரு ஷவர்மா செஞ்சு கொடுத்து பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். வீட்டுல வரவங்க கூட உங்க ரெசிபி என்னன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போற டைம்ல கூட நைட்டே இந்த மசாலா எல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நார்மல் பிரெட்ல குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். இதை நீங்க ரோல்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், டாக்கோஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும் ஷேப் எல்லாம் பாக்குறதுக்கு. லாஸ்டா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு 2 சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கீழே விழுகாம நல்லா ஃபோல்டா புடிச்சுக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பா நம்பி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். அப்படியே மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.